அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இமயமலையில் இருக்கோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேதார் பகவானை வலம் வர போகிறோம். கேதார் மந்திர் அதை சுற்றி உள்ள இடங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னோட அப்படியே தொடர்ந்து இணைஞ்சு வாங்க. இந்த டென்ட்டில் தான் நாங்கள் நைட்டு தங்கியிருந்தோம். இந்த டென்ட்டு பார்த்திங்கன்னா மந்தாகினி நதியினுடைய அக்கறையில் இருக்குது. ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது. நதிக்கு பக்கத்துலேயே பள்ளத்தாக்கு கீழே, ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு கிடையாது, சும்மா சின்ன பள்ளத்தாக்கு தான், சேஃபான பள்ளத்தாக்கு. இப்போ இங்கேருந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு போகலாம். நான் வழியில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன், பார்த்துட்டே வாங்க. மகாதேவ். கேதார் கோவிலை சுற்றி இன்னும் சில மந்திர்லாம் இருக்குது. இப்போது அங்கே பாருங்கள், என் பின்னாடி அங்கே ஒரு மலை உச்சியில் ஒரு கோயில் தெரியும் பாருங்கள். இங்கே அது காலபைரவர் கோயில். அங்கேயும் நாம் போக போகிறோம். அது ஒரு தனி காணொலியாக இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு குகை இருக்குது. அங்கே ஒரு மாதாஜி, லலிதா மாதாஜி, அவங்க தவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆசிரமம் அங்கே தான் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் நேற்று இரவு அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். அன்னதானம் பண்ணுறாங்க வர்ற யாத்ரீகர்களுக்கு. பஜன்ஸ் பாடி பூஜைகள்லாம் முடித்து அன்னதானம் பண்ணுறாங்க. வாங்க இப்போ அப்படியே நம்ம அங்கே போகலாம். யாத்ரீகர்கள்லாம் தங்கிறதுக்கு நிறைய டென்ட் இருக்குங்க. இங்கே யாத்ரீகர்கள் தங்கி தரிசனம் பண்ணுறாங்க. நாங்கள் நேற்று கேதார் பகவானை தரிசனம் செஞ்சோம். 12 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. 8 மணி நேரம் ஆச்சு தரிசனம் பண்ணுறதுக்கு. நாங்கள் நேற்று காலையில் விடிகாலையில் 4 மணிக்கு வரிசையில் போய் நின்னோம் கேதார் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. எத்தனை மணிக்கு அவரை பார்த்தோமா? மதியம் 12 மணிக்கு பார்த்தோம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சாலிடாக நின்னோம். ஆனால் ஒர்த்து. ஏன்னா 8 மணி நேரம் கழித்து உள்ளே போய் அவரை பார்க்கும்போது, பார்க்குறது மட்டும் இல்லைங்க, அவரை தொட அனுமதித்தாங்க. அவருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் பண்ண அனுமதித்தாங்க. அவர் முன்னாடி நின்று ஒரு சில மந்திரங்கள் படிக்க அனுமதித்தாங்க. அவரை கட்டி அணைக்க, அவர் மேலே நம்மளுடைய தலையை வைக்கிறதுக்கு அனுமதித்தாங்க. இது நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய இது. இதுக்கு 8 மணி நேரம் என்ன, எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நிற்கலாம். அது ரொம்ப ஆனந்தமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சுங்க. இங்கே நாம் மட்டும் 8 மணி நேரம் நிற்கலைங்க. வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே தான் நின்னாங்க. 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு சக்தி யார் கொடுத்தது? சக்தி கொடுத்ததான் அவர் தான். 8 மணி நேரம் 12 மணி நேரம் வரிசையில் நிற்க முடியுதுன்னா, வரிசையில் நின்று அப்படியே பார்க்கலாம் இந்த இமயமலை அழகை. அதை பார்த்துக்கிட்டே நின்னோம்னா நமக்கு அவ்வளோ நேரம் நிற்கிறது தெரியாமல் போகும். உடம்புல அலுப்பு சலுப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. எல்லாம் அவனோட திருவருள். இங்கிருந்து பாருங்களேன் மலையோட அழகை. மேலே அந்த ஒரு சிகரத்தில் மட்டும் பனிப்புகை போயிட்டு இருக்கு. அது எவ்வளோ அழகாக இருக்கு. பொன்னப்பன்னல்லவா பொன்னம்பலத்தவா, இதுதாங்க பொன்னப்பன். அப்படியே வெள்ளி பனியில் தங்க கதிர்களான சூரிய ஒளி பட்டு பொன்னம்பலத்தவனா மின்னறான். எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், மக்கள் வரிசையாக நிற்கிறாங்க கேதார் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. ஏப்பா, எப்படியும் 8 மணி நேரம் ஆயிருங்க தரிசனம் பண்ணுறதுக்கு. என் பின்னாடி ஓடுது பார்த்தீங்களா, இதுதான் மந்தாகினி நதி. இந்த நதிக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அதுவும் இல்லாமல் 2013 ஒரு மிகப்பெரும் வெள்ளம் இந்த நதியில் ஏற்பட்டது.
இந்த கேதார்நாத்தில் இருந்த மொத்த கட்டடங்களுமே காணாமல் போயிடுச்சு. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. ஆனால் ஒரே ஒரு கட்டடம் மட்டும் தப்பிச்சிச்சு. அது என்ன கட்டடம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேதார் பகவான் கோவில் மட்டும் தப்பிச்சுது. அது அதிசயம் இல்லை, எப்படி அது மட்டும் தப்பிச்சது, அதுதான் பகவான் நிகழ்த்திய அற்புதம். அது எப்படி அந்த கோவில் மட்டும் வெள்ளப்பெருக்கால் பாதிப்படையாமல் இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளப்பெருக்குக்கு அப்புறம் மறுபடியும் பாருங்கள் புனரமைச்சிட்ருக்காங்க. பெரிய பெரிய பிளான்லாம் இருக்குது, எல்லாம் வேலை ஆகிட்டுருக்கு, கட்டடங்கள்லாம் கட்டிகிட்ருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்கால் மறுபடியும் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காகலாம் ஏதோ பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்லாம். வேகமாக நடக்குதுன்னு தெரியுது. இன்னும் சில வருஷங்களில் எல்லாம் முடிப்பாங்க. பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வரிசையில் நின்றுட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய லாங் கியூ இது. இவங்க சாமியை பார்க்குறதுக்கு எப்படியும் 8 மணி நேரமாவது ஆகும். 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஆனாலும் இவங்க விடாப்படியாக நிற்கிறாங்க. அதிகாலையிலிருந்து நின்றுட்டுருக்குறாங்க, பனி பொருட்படுத்தாமல். இப்போ அப்படியே நடந்து நம்ம டென்ட்ல இருந்து கேதார் கோவிலுக்கு வந்துட்டோம். ஆனால் உள்ளே போய் தரிசனம்லாம் நான் பண்ணல. நம்ம நேற்றே தரிசனத்தை முடிச்சாச்சு. இப்போ போய் மணி அடிச்சுட்டு இது பண்ண போகிறோம். வாங்க கோயிலை சுற்றி ஒரு வளம் வரலாம். கோயில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நமோ நமோ ஜி சங்கரா போலேநாத் சங்கரா ஏ சிவா. அதாவதுங்க, இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தது நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம் வந்து பல வருஷ கனவாக இருந்துச்சு. இமயமலையில் இருக்கிற கேதார் பகவான், ஏன்னா இவர் வந்து ஒரு 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம். இவரை தரிசனம் பண்ணணும், அது இவர் இமயமலையில் இருக்கார், இவரை தரிசனம் பண்ணணுன்ட்டு பல நாள் நாங்கள் வந்து கனவாக வச்சுருந்தது இன்றைக்கி நினைவானது. அது அதிசயமாக இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இங்க பாருங்க, இந்த கோயில்லாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இங்கே வந்து இங்கே நிறைய பாபா சாமிங்க சாதுக்கள் உட்காந்துருக்காங்க. இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கேதார் பகவான் கர்ப்ப கிரகம் இங்கே தான் இருக்குது. தொட்டு வணங்கிக்குவோம். ஓம் நம சிவாய். 6 மணி நேரம் நின்று மக்கள் தரிசனம் பண்ணுறாங்கங்க. 6 மணி நேரம் ஆகுது கேதார் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கோவிலுக்கு பின்னாடி பக்தர்கள் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த கற்களை அடுக்கி வைக்கிறதன் மூலமாக செலுத்துகிறாங்க இறைவனுக்கு. நம்ம ஊர்லேயே நம்ம பண்ணுறோம்ல, திருப்பதியிலலாம் வந்துட்டு ஒரு சொந்த வீடு வேணும், சொந்தமாக ஒரு இடம் வேணும்ன்ட்டு, அது மாதிரி நிறைய பிரார்த்தனைகளை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வரிசையாக. பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுக்க தன்னுடைய இறை பணியை முடித்ததுக்கப்புறம் ஆதிசங்கரர் இமயமலையில் கேதார்நாத் கோயில் பின்னாடி ஜீவசமாதியானார். அவருடைய ஜீவசமாதியில் தான் நம்ம இருக்கோம். இதுதான் அவருடைய ஜீவசமாதி. இதை வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க அது உள்ளே போய் பார்க்கலாம். இவருடைய ஜீவசமாதி வந்துட்டு ஸ்ரீ சக்கரம் வடிவில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, அது நடுவில் பகவானுடைய ஆதிசங்கரருடைய உருவத்தை வச்சுருக்காங்க. இங்கே வெளியில்
அதனுடைய நம்ம உள்ளே இறங்கி போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு. வாங்க, இந்த வழி பாருங்க, அப்படியே கீழே இறங்கி இதே ஸ்ரீ சக்கர வடிவில் கொடுத்துருக்குறாங்க. போய் கீழே போய் சாமியை பார்க்குற மாதிரி. ஆதிசங்கர் மகாராஜிக்கு ஜெய். ரெண்டாயிரத்தி 13 மந்தாகினி நதியில் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளப்பெருக்கில் கேதார்நாத்தில் இருந்த மொத்த கட்டடங்களும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டுச்சு. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. எல்லாமே சிதிலம் அடைஞ்சிச்சு அந்த வெள்ளத்தினால. ஆனால் ஒரே ஒரு கட்டடம் மட்டும் சிதிலம் அடையாமல் இருந்தது. அது என்னன்னா கோவில், கேதார் பகவான் கோவில் மட்டும் அந்த வெள்ளத்தால் பாதிப்படையாமல் இருந்தது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளத்தால் பாதிப்படையாமல் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்த அந்த பாறை சரியாக கோயிலுக்கு பின்னாடி அப்படியே நின்றுச்சு. அப்போ கோயிலை நோக்கி வந்த தண்ணி வெள்ளம் அந்த பாறை மேலே பட்டு அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாக பிரிஞ்சு போகும்போது நடுவில் கோயிலுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அந்த பாறை தான் இந்த பாறை. இந்த பாறை கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது பாருங்கள், பின்னாடி கோயில் கோபுரம். இந்த பாறை மலையிலிருந்து உருண்டு வந்து கீழே இருந்தது. இது மேலே தண்ணி பட்டு பிரிஞ்சு போனதுனால கோவில் வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகலை. இந்த பாறையை வீசினது வந்து பஞ்சபாண்டவர்களில் ஒருவனான பீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. பீமன் இல்லை அனுமன் அப்படிங்கிறாங்க. ஆனால் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது இந்த பாறையை இங்கே வச்சு தடுத்திருக்கிறாங்க. அது வேணால் நிதர்சனமான உண்மை. பீமன் தான் தடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த பாறைக்கு பேர் பீமன் பாறை. மக்கள் எல்லாரும் இதை வணங்கிட்டு இருக்காங்க. இறையோட அதிசயம், இயற்கை அதிசயம், இறையோட அதிசயம். இயற்கை அதிசயத்தை விட இறை அதிசயம் பெருசு. அதில் ஒன்று இது. கேதார்நாத் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாறையை வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஹர ஹர் மகாதேவ்.